ஊரடிச்சு உலையில போட்டீங்கன்னா நீங்க ஊரடிச்சு உலையில போட்டு சொல்றதுக்கு ஒரு கம்பீரம் வேணும். ஆமா, தைரியம் வேணும். நீங்க கோயில் நகை பூரா உருக்கி என்ன ஆச்சுன்னு தெரியலையா, நீ உருக்கா இருந்தா தான் சொல்ல முடியும். நம்ம அரசனுடைய நிர்வாகத்திறன் அதை பத்தி பேசுறவங்களுக்கு ஊரடிச்சு உலையில போட்டு ஊழல் மேல ஊழலா செஞ்சுக்கிட்டு விஜய் பத்தி சொல்றாரு, ஊழல் பண்ண வேண்டிய எனக்கு தேவையில்லை, மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டுருக்கான், அதனால ஊழல் இல்லாம ஆட்சி நடத்துன்னு நினைக்கிறேன். நானே நினைச்சு பார்க்கல. எம்ஜிஆர் இப்படித்தான் சொன்னார். எம்ஜிஆர் இருக்க வரைக்கும் அந்த ஊழலுக்கு நீங்க எதிராகவே இருந்தார். எதிர்கட்சிகள் தான் இங்க திணறது, ஆளுங்கட்சி சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிலுக்குமே பதில் பேச முடியல. ஆனா ஊழல் மொத்தமா இருக்கு. இவங்க இப்பதான் சீட்ல உட்கார்ந்துருக்காங்க. இவங்க மேல மிஸ்டர் கிளீன். மக்கள் எதுக்கு உட்கார வச்சிருக்கான்? இந்த திருட்டு பயல்களை நீ எக்ஸ்போஸ் பண்ண முடியாது உட்கார வச்சிருக்கான். அப்போ பக்கம் பக்கமா வண்டியா கூடையா ஊழல் இருக்கு. தாசில்தாரா இல்லைங்க பணம்லாம் வேண்டாம், இல்லையா 20,000 30,000 50,000 தரேன், சுடுகாட்டை பட்டா போட்டு கொடுன்னா கொடுத்துருவோம். இப்போ இல்லைங்க கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணி லீகலாக பார்த்துக்கணும். 10 சசிகலா சமம். யார்? துர்கா. அவ்வளோ திருடி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சேகர் பாபு. சேகர் பாபுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்கன்னே தெரியல. கோயில் உண்டியில் தங்கம் போட்டானல்ல, மூக்குத்தி கடுக்க தாலி கீடி எல்லாம் உருக்கி பாலமாக 3,000 கோடி ரூபாய் தங்கத்தை காணணும். ஏன் தாவேக்க அப்படியே தம்புதுன்னு தெரியல. கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான், தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாதுதான். இந்த லஞ்ச லாவணி ஊழல் திராவிட இயக்கம் திமுக அதிமுக மாறி அதிகாரத்தை ஏமாற்றுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட சூழல்ல இவர் எனக்கு ஊழல்லாம் வேண்டாங்க, லஞ்சம்லாம் வேண்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் Z+ல அபிஷா கண்காணித்து கொண்டே இருக்கார். உள்துறை ஒவ்வொரு நடவடிக்கையும். அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் வேட்பாளர், இப்போ அவர் எங்கே ஜெயிலில் குற்றவாளியாக போயிட்டார். அதே நிலைமை விஜய்க்கு வருவதற்கு ரொம்ப நாளாகுது. திமுகவிலிருந்து சில எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு மாறுவதற்கு தயாருங்கிற செய்தி வருது. அதிமுகவில் போகிறாங்க, அங்கே கேட்டே இல்லை. விஜயபாஸ்கர் எல்லாம் ஊழலையா வேண்டாம் போயான்னு ரிசைன் பண்ணாங்க இல்லையா அதிமுக எம்எல்ஏக்கள், அவங்களுக்கு சீட் தரமாட்ட சொல்கிறாங்களாமே. ஆமாம், அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, திமுக தான் போகணும். திமுக எந்த காலத்தில் ஆட்சி வரப்போகுதுன்னு தெரியல. தொடர்ந்து ஒரு மாதிரி சட்டமன்றத்தில் இவர் ஒரு மாதிரி மொக்க வாங்குற மாதிரி தெரியல. இல்லை, அவர் கருணாநிதி வீட்டு புள்ள. கருணாநிதி வீட்டு வேற யாரும் உட்கார வச்சிருக்கணும் அங்க நீங்க பெரியசாமி உட்கார வச்சிருக்கணும். வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சட்டமன்றத்தில் காலை முதற்கொண்டே பரபரப்பான காட்சிகள். சிஎம் விஜய் அவர்கள் பேச எதிர்கட்சிகள் பயங்கரமான சத்தம்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஊரை வச்சு உடையில போட்டுன்னு இருக்கீங்க நீங்கள்லாம், உங்களை மாதிரி எங்களுக்கு ஊழல் பண்ண தெரியாது, உங்களை மாதிரி எங்களுக்கு கோயில் நகைகளை உருக்கி எதுவுமே பணமாக்க தெரியாது சொல்லும்போது அங்கிருந்து பயங்கரமான ஒரு கூச்சல்லாம் வருது. எப்படி பார்க்குறீங்க சிஎம் விஜய் அவர்களுடைய பேச்சையும் உதயநிதி ஸ்டாலினுடைய ரியாக்ஷன், எதிர்கட்சிகளுடைய செயல்களையும்? ஊழலுக்கு எதிரானவர்கள். இப்போ இந்த மக்கள் வாக்களித்தது விசில் சின்னத்துக்கு, அதாவது விஜய். இந்த இங்கே பிரதான கொள்கையே ஊழலுக்கு எதிரான இயக்கம். அதுதான் இப்போ விஜய் இயக்கம். திமுக பல லட்சம் கோடி கொள்ளை, அதிமுக அதை விட பல லட்சம் கோடி கொள்ளை. இந்த 75 வருஷமா 50 வருஷமா இது புறையோடி போய்விட. லஞ்சம் இல்லாமல் வாழ முடியாது, லஞ்சம் கொடுக்காம எதுவும் நடக்காதுன்னு மக்கள் முடிவுக்கே வந்துட்டான். இதெல்லாம் ஒழிக்க முடியாதுங்க அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டான். அந்த சூழல்ல தான் இந்த சமூக வலைதளங்களுடைய ஆதிக்கம் அதிகமான பிறகு தொலைக்காட்சி பூரா திமுக கட்டுப்பாட்டில் இருக்கு, ஊடகங்கள் பூரா திமுக அதிமுக கட்டுப்பாட்டில் இருக்கு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் இவர்கள் கட்டுப்பாட்டில் அந்த ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் போயிடும். சன் டிவி, கலைஞர் டிவி, ஜெயா டிவி, ஜெயா பிளஸ், இவர்களுக்கு ஆதரவாக கல்வி கொள்ளையர்கள், ஜெகத் ரட்சகன், புதிய தலைமுறை, ஓடி போய் ஒளிஞ்சு கிடந்த மதன் வேந்தர் டிவின்னு அவர் அக்யூஸ்ட் ஜெயிலில் இருக்கிறான், ஒளிஞ்சு இருக்கிறான். அவன் ஒரு டிவி ஓனர், வேந்தர் டிவி. இப்படி அப்போ மக்களுக்கு எந்த உண்மையுமே போய் சேராமல் தடுக்கப்படுகிறது இந்த ஊடகங்களால். இந்த சூழல்ல சமூக வலைதளங்கள் வந்த பிறகு எல்லாருமே தூங்கி எந்திரிச்சோடனே பேப்பர் படிக்கிறதுல டிவி பார்க்கறது. எதை பார்க்குறான்?
சோஷியல் மீடியாவை பார்க்குறான். இந்த சோஷியல் மீடியாவுடைய ஆதிக்கம் இந்த திராவிட இயக்கங்களுக்கு எதிராக வேறு எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 ஆண்டு கால கொள்கையே கிடையாது. எம்ஜிஆருக்கு என்ன கொள்கை? கருணாநிதி திருடன், கருணாநிதி கொள்ளையடிச்சிட்டான், எம்ஜிஆர் மக்கள் முதலமைச்சர் ஆகிறான். எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகு நீங்கள் ஜெயலலிதாவுக்கு என்ன தெரியும்? கருணாநிதி திருடன், தீய சக்தி, இப்படி இதுதான் அரசியல். ஜெயலலிதா முதலமைச்சராகும். ஜெயலலிதா ஊழல் பண்ணோம், அட்டியானா முட்டியானா பாலு ஜுவல்லர்ஸை கொன்று அவங்க நகையை பூரா வாங்கி ஊர் அடித்து உலையில போடுறது சசிகலாவும் ஜெயலலிதாவும். இது மேலே வெறுப்பில் மக்கள் என்ன பண்ணுறான்? திருப்பி கருணாநிதி கொண்டு போடுறான். கருணாநிதி ஊரடிச்சு உடையில, அப்புறம் அண்ணா இப்படியே ஓடிச்சு தமிழ்நாடு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த 2 வருஷமா திமுக ஒரு ஊழல் கட்சி, இதை ஒழிக்கணும், இப்படி மக்கள்லாம் எமோஷனல் ஆன பிறகுதான் ஊழலுக்கு எதிரான இயக்கமா இல்லை கள்ளலாட்டி அடித்து 250 கேஸ் நிலுவையில் இருக்கிற ஆதவரிஜினா குடும்பத்துக்கு இந்த ஆட்சியை நடத்துவதற்கு தகுதியான ஆளுன்னு மக்கள் என்ன பண்ணுறான்? விஜய்க்கு ஓட்டு போடுறோம். இப்போ விஜய் பற்றி சொல்றாரு, ஊழல் பண்ண வேண்டிய எனக்கு தேவையில்லை, ஊழல் பண்ண வேண்டிய தேவையில்லை, மக்கள் என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்கான், அதனால ஊழல் இல்லாமல் ஆட்சி நடத்துன்னு நினைக்கிறேன். நானே நினச்சி பார்க்கல. நானே 4ஆம் தேதி மே 4ஆம் தேதி ஆஸ்திரேலியா போகலான்னு டிக்கெட் போட்டேன். திடீர்னு பார்த்தா நான் முதலமைச்சருக்கிறானுங்க. அப்போ இந்த மக்கள் எம்ஜிஆர் இப்படித்தான் சொன்னார். எம்ஜிஆருக்கு வரைக்கும் அந்த ஊழலுக்கு நீங்கள் எதிராகவே இருந்தார். இதே ஒரு ரசிகர் மன்றம் தான் எம்ஜிஆருக்கு முதலமைச்சராக்குனாங்க. கருணாநிதி ஊழலை ஒழிக்கிறக்கா தான். இப்போ அன்றைக்கி 77 எம்ஜிஆர், 26 விஜய். ஆனால் எம்ஜிஆர் ஒரு பழந்துன்னு கொட்டை போட்ட அரசியல்வாதி, ப்ளஸ் பெரிய வள்ளல், வாரி வாரி கொடுப்பார். அந்த வள்ளல் குணம் எம்ஜிஆருக்கு மட்டுமே சொந்தமானது. அது பக்கத்தில் எவனும் போக முடியாது. யார் போனாலும் முதல்ல சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு அவனுடைய முக சோர்வை பார்த்து அவன் தகுதிக்கு தகுந்த மாதிரி இல்லை 1000 லட்சம் கொடுக்கக்கூடிய ஆள் எம்ஜிஆர். வாரி இறைக்கிற வள்ளல்லாம் எம்ஜிஆர் தான். அப்படி யாரையுமே சொல்ல முடியாது. அது பக்கத்திலே விஜய் போக முடியாது. விஜய் அது பக்கத்திலே போக முடியாது. இருந்தாலும் திமுக ஊழலை ஒழிக்கிறதுக்கு நமக்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறது ஒன்று தான் கான்செப்ட். இப்போ தாசில்தாரா இல்லைங்க பணம்லாம் வேண்டாம், இல்லையா 20,000 50,000 தரேன், சுடுகாட்டை பட்டா போட்டு கொடுன்னா கொடுத்துருவான் முன்னாடி. ஆமாம். இப்போ இல்லைங்க கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, நீங்கள் ஆன்லைனில் பதிவு பண்ணி லீகலாக பார்த்துங்க. இப்படி நிலைமை வந்துருச்சு. முதல்ல எல்லா டாஸ்மார்க்லேயும் அவனே தயார் பண்ணி விற்றுருவான். எது? டாஸ்மார்க்கே தயார் பண்ணி விற்றுட்டு இருந்தான். இப்போ குடியார நிறைய பேர் சொல்கிறாங்க நல்ல சரக்கு வருதுங்க, இவனுங்களே கையில் காலில் கலக்கி விற்றுட்டு இருந்தெல்லாம் போக இது ஏதோ நல்ல சரக்கு வருது. அப்போ குடிகாரங்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. ஊழல் அதிகாரிகிட்ட இல்லைங்க வேண்டாங்க ஏதாவது சிக்கலாயிருங்க, நீங்கள் 20,000 கொடுத்தீங்கன்னா நான் சஸ்பெண்ட் ஆகிடுவிடுங்க, அது திருப்பி வாங்குற 20 லட்சம் ஆகும். அதிகாரி சொல்கிறான். ஒரு நண்பர் சொன்னார், தாம்பரத்தில் பட்டாக்கு எப்போ 20,000 வீசிட்டு போனாலும் பட்டா ரெடி ஆயிரும், மறுபடியும் 30,000 கொடுத்தா பட்டா வந்துடும். இப்போ இல்லை அதெல்லாம் வேண்டாம். இப்போ இந்த மரகத குமரவேலுன்னு பரபரப்பாக இருக்குல்ல, இந்த குமரவேலை ஐஸ்பாரில் படுக்க வச்சிங்கன்னா ஒரு 5 லட்சம் கோடிக்கு சொத்து வந்துடும். எப்படின்னா IAS IPS அதிகாரிகளுக்கு இடம் வாங்கி கொடுக்குற பெரிய புரோக்கர் தான் அவர். யார்? இந்த மரகத நம்ம இப்போ போய் தாவேக்கார சேர்ந்துருக்குல்ல, குமரவேலுக்கு சீஃப் செக்ரட்டரி சொன்னால் கூட IAS IPS கேட்க மாட்டாங்க. யார் சொன்னால் கேட்பாங்க? குமரவேலு. ஏன்னா லஞ்ச பணம் திருட்டு பணம் பூரா ECRல இடம் வாங்கி கொடுக்குறாள் யார்? நேராக 50 லட்சமா 1 கோடியா 5 கோடியா குமரவேலை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் நல்ல இடமா பார்த்து எனக்கு 1 ஏக்கரை வாங்கி கொடுங்க, இந்த இன்னொரு 5 கோடி 10 கோடி, இதை பூரா பாதுகாத்து இடம் வாங்கி 2% கமிஷனுக்கு கரை பண்ணி கொடுக்குறாளாரு இந்த மரகதம். இந்த மாதிரி பெரிய யோகிதன் பேசுது இல்லை, மரகதத்துடைய கணவர் குமரவேலுக்கு இதுதான் வேலை. இப்படி கமிஷனே பல கோடி வந்துருக்கு. அப்போ இந்த லஞ்ச லாவணி ஊழல் திராவிட இயக்கம் திமுக அதிமுக மாறி மாறி அதிகாரத்தை ஏமாற்றுவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்ட சூழல்ல இப்போ இவர் எனக்கு ஊழல்லாம் வேண்டாங்க, லஞ்சம்லாம் வேண்டாங்க. ஏன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் Z+ல அபிஷா கண்காணித்து கொண்டே இருக்கார்.
உள்துறை ஒவ்வொரு நடவடிக்கையும். அரவிந்த் கெஜ்ரிவால் பிரதமர் வேட்பாளர், இப்போ அவர் எங்க ஜெயிலில் குற்றவாளியா போயிட்டார். அதே நிலைமை விஜய்க்கு வருவதற்கு ரொம்ப நாளாகுது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, அப்பா ஊழலாம் வேண்டாப்பா, லஞ்சமெல்லாம் வேண்டாம், ஆதவ நீயே பார்த்துக்க. அப்படி இருந்தால்தான் ஊரடிச்சு உடையில போட்டீங்கன்னா நீங்க ஊரடிச்சு உடையில போட்டு சொல்றதுக்கு ஒரு கம்பீரம் வேணும். ஆமா, தைரியம் வேணும். நீங்க கோயில் நகை பூரா உருக்கி என்ன ஆச்சுன்னு தெரியலையா, நீ உருக்கா இருந்தா தான் சொல்ல முடியும். நீ உன்னை இப்ப கை நீட்டும் போது இன்னொரு விரல் யாரை நீட்டுது, உங்களை நீட்டுது. அப்போ நீயும் ஊழல் தெரியாதா? அடுத்த நாள் காலையில திமுக சமூக வலைதளம், சன் டிவி, கலைஞர் டிவி, இப்படி எல்லாத்துலேயும் பச்சை பக்கமாக வந்துடும். அப்போ இதெல்லாம் வராமல் இருக்குன்னா நீங்கள் ஊழல் பண்ணாமல் இருக்கணும், ஊழல் எடுத்து போராடணும். இதுதான் இன்றைய அரசு. நீங்கள் இதை தாண்டி சில விஷயம் நடக்குது. திருவள்ளூரில் அந்த வாத்தியானை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும். ஏறக்குறைய குழந்தைகளை போய் உட்கார வச்சு விஜய் பிறந்த நாளுக்கு உச்சி வெயில்ல அப்பா மேலே போய் தகராறு பண்ணுறான். கவர்மெண்ட் ஸ்கூலில் திருவள்ளூரில் என்ன பண்ணுறான், விஜய்னு எல்லாத்தையும் உட்கார வச்சு ட்ரோனில் படம் எடுக்கிறான். விஜய் கேட்டாரா? அந்த வாத்தியாரை சஸ்பெண்ட் இல்லை, டெர்மினேட்டே பண்ணணும். இதெல்லாம் செய்யணும். இல்லை மக்கள் போராட்டம் பெருசாக, இங்கே இயக்கமே இல்லை, மக்களுக்கான இயக்கமே இல்லை இங்கே. அப்போ யார் போராடுறது? ஒன்று திரட்டுனா மொத்தம் வித்துட்டு போயிடுவான். நீங்கள் நேற்றுக்கு மாலை மலரில் 70 பக்கங்க விளம்பரம். எவ்வளவு? 70 பக்கம். 70 பக்கம் கொடுத்தவங்க பூரா அதிமுக போனால் அக்கிஸ்ட் போயிடுவோம். ஏறக்குறைய 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் ஒரு பக்கத்துக்கு. அத்தனை பேர் யாரு? இவன் பேரை போட்டு, கட்சிக்காரன் பேரை போட்டு அவ்வளோ பேர் அவ்வளோ பேர் ஊடுருவிட்டான் உள்ள. எங்க? தாவேக்காக்குள்ள. அப்போ இது எப்படி தாவேக்காவாக இருக்குது? அது அதிமுகவில் மாறி போயிடும். பொதுவாகவே சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் தான் ஆளுங்கட்சி திணற வைப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட நியாயமான கேள்விகள்லாம் இருக்கும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அப்படியே உள்டாக நடக்குது. எதிர்கட்சிகள் தான் வந்து இங்கே திணறுது. ஆளுங்கட்சி சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிலுக்குமே இவங்களால் பதில் பேச முடியல. ராஜ்மோகனாக இருக்கட்டும், ஆதவர்ஜனாவாக இருக்கட்டும், இன்னைக்கு பேசக்கூடிய சிஎம் விஜய் இருக்கட்டும், எல்லாருடைய பதிலுமே திமுகவில் எதிர்கொள்ள முடியாமல் திணறாங்களே, என்ன காரணம்? ஆனால் ஊழல் மொத்தமாக இருக்கு. இவங்க இப்போ தான் சீட்டில் உட்காந்துருக்காங்க. இவங்க மேலே மிஸ்டர் கிளீன், மிஸ்டர் கிளீனு மக்கள் எதுக்கு உட்கார வச்சிருக்கான்? இந்த திருட்டு பயல்களை நீ எக்ஸ்போஸ் பண்ண முடியாது உட்கார வச்சிருக்கான். அப்போ பக்கமாக வண்டியா கூடையா ஊழல் இருக்கு. எப்பவுமே ஆளுங்கட்சி ஊழலை தான் எதிர்கட்சி சொல்றேன் நான். சட்டசபையில் அப்படிதான். இப்ப என்ன நடக்குதுன்னா, எதிர்கட்சிகள் அதிமுக திமுக ஊழல் கட்சிய நீங்க ஊழல் பண்ணிட்டீங்க, கொள்ளையடிச்சிட்டீங்க, இப்படி அப்படியே தலைகளை மாறி இருக்கு. காரணம் ஊழல் மொத்த உருவங்கள். இந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனேதான் பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் குறிப்பா திமுக அப்படி எழுந்து நின்று சண்டை போடுற அளவுக்கு வந்து பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இந்த பார்ட்டி ஃபண்டு வாங்குறதுல வந்து தாவேக்கா மட்டும் வாங்காம இருக்கா? மற்ற கட்சிகள்லாம் வாங்கியிருக்கா? இல்லை, இப்போ தாவேக்காவும் அதாவது மொத்தமா லம்ப் 500 கோடி 1000 கோடி 2000 கோடி இப்படி வருகிற ஃபண்டு நேராக மார்ட்டின்ட்ட போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் பாதுகாப்பாக படத்தை வச்சுருப்பார். நீங்கள் பழைய பாட்டில் தான் விருதுநகர் வியாபாரிகிட்ட விற்று போட்டு செல்லக்கண்ணு, பணத்தை எண்ணு செல்லக்கண்ணு, இப்போ ஆத்தாட்டை கொடுத்தீங்கன்னா பொட்டியில் பத்திரமா வச்சு அதை 1-2 மடங்கு ஆக்குவா செல்லக்கண்ணு. இப்போ மார்ட்டின் என்ன பண்ணுவார்? கொடுத்த காசை அது தொழில்களில் பண்ணி ரியல் எஸ்டேட்டு ஏதோ பண்ணி 2 மடங்கு ஆக்கிடுவார். அப்போ அதுக்கு பார்ட்டி போட்டு தேவை தானே. இது 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 திமுகவினால் அதிமுக சொல்ல முடியல. ஏன்? இங்கே உருகூட குப்பை இருக்கு, உருகூட குப்பை இருக்கு. மார்ட்டின்ட்ட திமுக வாங்கிட்டு கள்ளலாட்டி அடிச்சு நீயே வில்லு, போலீஸ் எல்லாம் பிடிக்காது. யார் சொல்ற? முதலமைச்சரே சொல்ற. எப்படி நல்ல எப்படி தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பெரிய முதலமைச்சர் பாருங்க. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருந்தான். பார்த்த பிறகுதான் நீங்க எந்த அரசியலுக்கு தகுதியுமே இல்லைங்க விஜய் கூட்டத்துக்கு. ஒரே தகுதி, என்ன தகுதி? கிளீன், புது ஆளுகையா இல்ல. அப்போ இந்த ஊழலை ஏற்று கேட்பாங்க. ஸ்டாலின்கள் ஊழல் பண்றீங்க, இந்த தைரியம் எவர்கிட்டையுமே இல்லை, எந்த கட்சியிட்டையும் இல்லை. விசி கார்டு இல்லை, கம்யூனிஸ்ட் இல்லை, காங்கிரஸ் இல்லை, யாருக்கிட்டையும் இல்லை. எல்லாம் ஊழல் பணத்தை பங்கு போடுறாங்க.
பங்கு போட்டு திங்கலாம். அப்போ மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு சேர சாஞ்சிட்டான். நீங்க பல்லடம் தொகுதி ஒரு பெரும்பான்மையா கவுண்டரை தவிர யாரும் அங்கே எம்எல்ஏ வர முடியாது. எனக்கு தெரிஞ்சு 50 வருஷமா. இப்போ ராம்குமார் ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் என்ன சாதி, என்ன தொழில், என்ன ஒன்றுமே யாருக்கும் தெரியல. அவங்க அப்பா நீங்க ஒரு தலித்து மாட்டு கறிக்கடை வச்சிருந்தவர், மகன் இப்போ கோழி கறிக்கடை வச்சிருக்காரு. யாருன்னு தெரியாம மக்கள் பூரா அவர் எம்எல்ஏ இப்போ வச்சிருக்காரு. அப்போ இங்க சாதி காணாம போச்சு. யாருக்கு, யார் மேல வெறுப்புல? திமுக அதிமுக வெறுப்புல பெரிய ஆதிக்க சாதி, ஆளுகிற சாதி எல்லாம் காலி ஆகி போச்சு. ஒரே விஷயம் என்ன முன்னாடி நின்னது? ஊழல் 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 ஊழல். பல மக்கள் சொத்தை ஊர் அடிச்சு உடையில போடுற இந்த ஊழல் தான் இங்கே பிரதான செய்தி. நேத்தோடு சட்டமன்றத்தில் வந்து உதயநிதி பேசும்பொழுது இந்த குதிரை பேரம் சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு அவரு. உடனே சபாநாயகர் இந்த குதிரை பேரம் கழுத்த பேரெல்லாம் பேசிடக்கூடாது, ஆதாரம் இருந்தால் பேசுங்க, ஆதாரம் எல்லாம் பேசாதீங்கன்னு சொன்னா அமைதியாக கடந்து போயிடுறாரு. தொடர்ந்து ஒரு மாதிரி சட்டமன்றத்தில் வந்து இவர் ஒரு மாதிரி மொக்க வாங்குற மாதிரியே தெரிறாரு உதயநிதி பேசுறோம். இல்லை அவரு கருணாநிதி விட்டு புள்ள, கருணாநிதி விட்டு வேற யாரும் உட்கார வச்சிருக்கணும் அங்க நீங்க பெரியசாமி உட்கார வச்சிருக்கணும். நல்லா பேசுவார். ஆமா, அவரு 6 முறை எம்எல்ஏ. தமிழ்நாட்டிலே அதிக ஓட்டு லீடிங்ல ஜெயிக்கிறாள் அவர் தான். யாரு? பெரியசாமி. அவர் பிள்ளைய ரியல் எஸ்டேட்ல மர்டர் பண்ணுது. அது விதிவிலக்கே இல்லை. எல்லா ரியல் எஸ்டேட்டு, கட்ட பஞ்சாயத்து, போலீஸு, கலெக்டர் மிரட்டுறது, எஸ்பி மிரட்டுறது, ஏசி, இதுதான். நேரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் கோடி மொத்தமாக தேடி வச்சிருக்காரு. வேற ஆளே இல்லை. இருக்கிறதுல கொஞ்சம் தர்மநாயம் பார்க்கக்கூடிய ஆள் பெரியசாமி. பெரியசாமியை பேப்பர் வாங்குறத வச்சுருக்காங்க. உதயநிதி எழுதி பேப்பர் கொடுப்பார். இந்த பக்கம் ஒரு பேப்பர், இந்த பக்கம் ஒரு பேப்பர். முறவாசல் பண்ணுறது. முறவாசல் தெரியுமில்ல உங்களுக்கு? அந்த வயசில் தான். அதாவது நான் ஒரு செய்தியை, ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிடுது. என்னன்னா, மூப்பனார் அப்போ உயிரோடு இருக்கார். வாழப்பாடி எல்லாம் 3 பேரும் இறந்துட்டாங்க. ராஜீவ்காந்தி விமான நிலையத்திலேருந்து இறங்கி வர்றாரு. இது வந்து 84 அவர் அப்போ சால்வை போடுறாங்க. சால்வையை இந்த பக்கம் இருந்து வாழப்பாடி எடுக்கிறாரு, இந்த பக்கம் மூப்பனர் எடுக்கிறாரு. ஒரு சால்வையவா? ஆமாம். அப்போ ராஜீவ்காந்தி பார்த்தாரு, 2 பேரும் முறவாசல் பண்றாங்க, நமக்கு சர்வீஸ் பண்றாங்கன்னு ஒரு துண்டு எடுத்து இவர்கிட்ட கொடுப்பாரு, ஒரு துண்டு இவர்கிட்ட கொடுப்பாரு. யாருக்கு ஒரு துண்டு? மூப்பனாருக்கு ஒரு துண்டு. இந்த பக்கம் எடுத்து மூப்பனாருக்கு கொடுப்பாரு, இந்த பக்கம் வாழப்பாடி. அவங்க துண்டு எடுக்கிறாங்களாம். தலைவருக்கு வேட்டி துவைச்சு போடுற மாதிரி, வேட்டி சட்டை குருதாப்பீடு துவைச்சு போடுற மாதிரி. இதான் இவர்கள் தகுதியே இந்த முறைவாசல் தான். இந்த தகுதியே முறைவாசல் தான். அப்போ இப்போ உதயநிதிக்கு முறைவாசல் தான். ஏன்னா எம்எல்ஏ அந்த அந்த மாவட்டத்தில் அவர்கள் தான் பொதுச் செயலாளர், தலைவர், முதலமைச்சர் எல்லாம். எங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு அமைச்சர் தான். திருச்சி எடுத்தீங்கன்னா நேரு தான் முதலமைச்சர். திண்டுக்கல் எடுத்தீங்கன்னா பெரியசாமி தான். மெட்ராஸ் பூரா முதலமைச்சர் யார்? சேகர் பாபு. மதுரைக்கில மூர்த்தி. கோயம்புத்தூர் பக்கம் செந்தில்பாடு. அவர் தான் கலெக்டர், எஸ்பி எல்லாம் சொன்னால் கேட்கணும். இல்லையா அடுத்த நாள் தண்ணி இல்லாத காட்டுக்கு. தண்ணி இல்லாத இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகுதாங்க காவல்துறை அதிகாரிகளை கமிஷன் புரோக்கராக மாறிட்டான். கலெக்டர், ஐஏஎஸ், ஐபிஎஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய மாணவர் அணி நீட் எதிர்ப்பு போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஏதாவது அரசியல் பண்ணி ஆகணும். இந்த மக்களை எப்படியே ஏமாற்றி ஆகணும். நாங்களும் இருக்கோம் ஐயா, நாங்களும் இருக்கோம். நீட்டெல்லாம் எந்த காலத்துலையும் வராது. மத்திய அரசாங்கம் அதை இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறான். அது பேப்பர் லீக் ஆகுதுன்னு மானம் கெட்ட நாடு இது. 25 லட்சம் குழந்தைங்க ஒரே வருஷம் 2 தடவை எழுது, 2 தடவை எழுதுகிற நாடு இது. அதனால் இதில் மலிவான அரசியல் தான் திமுக. நாங்களும் இருக்க பையா. இந்த திமுக அதிமுக ரெண்டுமே நீங்கள் இருக்கிறவனை காப்பாற்றுறதுக்கு இந்த போராட்டம் பண்ண வேண்டியது. எடப்பாடி விட்டார், இருக்கிற கடைசியில் பார்க்கலாம். இப்போ போகிறவெல்லாம் போட்டு எவனையும் தடுத்து நிறுத்த முடியாது. வெள்ளத்தை, காட்டாட்டு வெள்ளத்தை தடுக்க முடியாது, அணைகட்டி நிறுத்த முடியாது. போகிறவெல்லாம் போங்கடா, கடைசியில் இருக்கிற வச்சு கட்சி நடத்துவான். இல்லைன்னா ஒரு கட்சி இருக்கு, சேர்த்து வச்ச பல லட்சம் கோடி இருக்கு, இதுக்கு பாதுகாக்கிறதுக்கு ஒரு கட்சி, வைக்க ஒரு கட்சி வச்சிருக்காரு. ஆமாம்,
திமுக உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சுட்டு அப்போ அந்த பக்கம் நீ அந்த பக்கமோ நாங்கள் இந்த பக்கம் போகிறோன்ட்டான் எம்எல்ஏ 2 பேரும். ரிசைன் பண்ண மாட்டேன் சொல்லிட்டு. ஆமாம் நாங்கள் திமுக பக்கம் அப்படியே செட்டில் ஆயிடுறோம், உங்கள் பக்கம் வர முடியாதுன்ட்டான். ஏண்டா நான் தான் அதெல்லாம் சரிங்க, நாங்கள் இப்போ எங்களுக்கு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான், ஆளுக்கு 10 கோடி தர்றாங்க, நாங்கள் நீங்கள் 10 கோடி வாங்குறதுக்கு நாங்கள் அதுக்கு ரிசைன் பண்ணணும். இப்படி அவருக்கு 2 எம்எல்ஏ சொல்லி கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அதே நிலைமை தான் ஒரு காலகட்டத்தில் திமுகவும் வரும். இப்போ எனக்கு வந்த ஒரு செய்தி, திமுகவிலிருந்து சில எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு மாறுவதற்கு தயாருங்கிற செய்தி வருது. அதிமுகவில் போகிறாங்க, அங்கே கேட்டே இல்லை, நீங்கள் விஜயபாஸ்கர் எல்லாம் ஊழலையா வேண்டாம் போயான்ட்டாங்க. நீங்கள் எல்லாம் ஊழல் ஆட்கள், உங்களையெல்லாம் சேர்த்து பேர் கெட்டு போயிடும். அதனால் ஊழலுக்கு எதிரான கட்சி நம்ம கட்சி. அதனால் இப்போ விஜயபாஸ்கர்லாம் வந்து சேர்ந்து இருந்துக்க 10ஓடு 11 அத்தோடு நீ பழைய மந்திரி வேணும். இல்லை இப்போ இப்போ ரிசைன் பண்ணாங்க இல்லையா அதிமுக எம்எல்ஏக்கள், அவங்களுக்கு சீட் தரமாட்டேன் சொல்கிறாங்களாமே. உங்களுக்கு நல்ல ஆமாம் ஜெயிக்க முடியாது, அவரால் தர முடியாது சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, வேற திமுக தான் போகணும். திமுக எந்த காலத்தில் ஆட்சிக்கு வர போகுதுன்னு தெரியல. இருந்தாலும் அவர் இப்போ திருடுன பல ஆயிரம் கோடிக்கு பினாமிகள் தான் வச்சுருக்கான். அவன் பூரா இப்போ என்ன பண்ணிட்டான், வரல நிமித்திட்டான். அதிகாரம் இருந்தால் தானே பயப்படுவான். ஒவ்வொருத்தருக்கும் 1000 கோடி 2000 கோடி 300 கோடி 400 கோடி. சசிகலா கதை தான், ஒரு 5 லட்சம் கோடி திருடுச்சு 25 வருஷமா. இன்கம் டேக்ஸ் ரேட் பண்ணி 3 லட்சம் கோடி எடுத்துகிட்டு போயிட்டான். 2 லட்சம் கோடி பினாமி வச்சுக்கிட்டான். இப்போ அந்த அம்மா எதுக்கு இவ்வளவு குழந்தை இல்லை, குட்டி இல்லை, சனியனுங்க. அவன் 5 லட்சம் கோடி திருடுறதுக்கு எத்தனை பேருடைய சாபம். இவனுக்கு சந்ததியே அழிஞ்சு போயிருமே, உன் சந்ததியே நாசமா போயிருமே. அப்போ அறிவு வேண்டாமா? கோயில் குளம் சாமி இதெல்லாம் எதுக்கு ஏமாத்துறக்கா? உன்னை இவ்வளோ பாவம் பண்ண சொல்லிச்சா சாமி எல்லாம்? சசிகலா ஜெயலலிதா அடிக்காத கூத்து இல்லை. அந்த பொம்பளை எப்போ செத்து, ஏன் செத்துது, எங்கே செத்துன்னு தெரியல. ஆறுமுகசாமி ஆணையம் சொல்கிறாரு, ஒரு பலங்குண்ட யானை சேத்துல போய் சிக்கிக்கிச்சு, சிறுநரி எலி எல்லாம் கடிச்சு சேதரிச்சுன்னு ஆறுமுகசாமி ஆணையம் ஐயா ஆறுமுகசாமி சொல்கிறார். அப்போ எதுக்கு இவ்வளவு கொள்ள? சசிகலா இதே தான் கருணாநிதி குடும்பம். துர்கா இப்போ 10 சசிகலா சமம். யாரு? துர்கா. அவ்வளோ திருடி கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சேகர் பாபு. சேகர் பாபுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்க தயங்குறாங்கன்னே தெரியல. கோயில் உண்டியில் தங்கம் போட்டானல்ல, மூக்குத்தி கடுக்க தாலி ஈடி எல்லாம் உருக்கி பாலமாக 3000 கோடி ரூபாய் தங்கத்தை காணாம. ஏன் தாவேக்கா அப்படியே பம்புதுன்னு தெரியல. தாவேக்கா சேகர் பாபு மீது நடவடிக்கை எடுக்காமல் பின்வாங்குவதற்கு என்ன காரணம்? யார் மீது நடவடிக்கை இல்லையே, இப்படியே போயிட்டு போகுது. நம்ம அடுத்து போயிட்டு இருக்கோம். இப்படி போனால் ஆபத்து, தாவேக்காவுக்கு ஆபத்து.